வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு ஒரு ரியல் ஹீரோயினை பத்தி பார்க்க போறோம். ஹீரோயின் அப்படின்னு படத்துக்கு போயிடாதீங்க. 18ஆம் நூற்றாண்டுல சிவகங்கையை ஆண்ட ஒரு வீரப்பெண் ராணி வேலு நாச்சியார் பத்தி பார்க்க போறோம். இவங்க தான் இந்திய சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்ட முதல் பெண் அப்படின்ற பெருமைக்குரியவங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா 1730 ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தம்மாளுக்கும் ஒரே மகளா பிறந்தாலும் அவங்க வீரப்பெண்ணா வளர்க்கப்பட்டாங்க. ஆணுக்கு நிகரா சரிசமமா வளர்க்கப்பட்டாங்க. ஒரு ஆணுக்கு அந்த காலத்துல என்னென்ன பயிற்சிகள் தெரியுமோ அனைத்தையும் இவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. வில் வாழ் வேல் எல்லா பயிற்சியும் அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து பிற மொழிகள் நிறைய பேசுவாங்க. அதையும் கற்றுக்கிட்டாங்க. ஒரு மிகவும் திறமை வாய்ந்த ஒரு வீரப்பெண்ணா வளர்க்கப்பட்டாங்க. இவங்களுக்கு 1746 சிவகங்கை சீமையை சேர்ந்த மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியானாங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு பெண்ணும் இருந்தாங்க. ஆங்கிலேயர் நடத்திய போர்ல 1772 கணவனை இழந்தாங்க. அதற்கு பிறகு 1780 அவங்க அரசாட்சி செய்ய வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், 8 வருட காலமா பல பிரச்சனைகளுக்கு தாண்டி ஹைதர் அலி மற்றும் மருது சகோதரர்களுடைய உதவியோட தன்னுடைய நாட்டை மீண்டும் கைப்பற்றினார். தன்னுடைய மக்களை திரும்ப நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். இதுதான் இவங்களுடைய வரலாறு. 18ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளவு ஒரு வீரமான ஒரு பெண். நமக்கு அதை வாசிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. இதே மாதிரி ஏன் நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வேதனையாகவும் தான் இருக்கு. அதே சமயம் இது அப்படியே ஒரு கதையா நினைச்சு அப்படியே விட்டுறாம நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு இதை சொல்லி கொடுத்தாவது, இப்படி இருந்தாங்க அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்லி கொடுத்தாவது, பிள்ளைங்களை கொஞ்சம் பயமுறுத்தாம அங்கே போகாத இங்கே போகாத அதில் ஏறாத இதில் இறங்காத அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயமுறுத்தாம அட்லீஸ்ட் இனி வர்ற சந்ததிகளையாவது கொஞ்சம் தைரியமா யாராவது தடுக்க வந்தாலோ அவங்கள ஏதாவது செய்ய வரும்போதோ அவங்கள தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கராத்தையோ கும்ஃபுவோ ஏதோ ஒன்று பயிற்சி கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி பெண் பிள்ளைகள் இருக்கிற அம்மாமாருக்கு ஒரு அட்வைஸா நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நாடு போய்கிட்டு இருக்க நிலைமைக்கு கட்டாயமா அந்த பெண்ணுக்கு கட்டாயம் ஒரு தற்பாதுகாப்பு கலை கற்றுக்கொள்றது ரொம்ப நல்லது. இதுக்காகவா இந்த வேலு நாச்சியார் பத்தி பேசுனீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதுவும் ஒரு காரணம். யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, வெளியில அனுப்ப பயமா இருக்கேன்னு பிள்ளைய வீட்டுல பூட்டி வைக்கிறத விட பல தைரியமான பெண்களை பத்தின கதைகளை சொல்லி வெளியில தைரியமா நடக்க விடுங்க. எனக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்குது. இது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.